இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த முருகன் மாநாடுங்கிறது நிச்சயமா பாஜகவுக்கு ஒரு பெரிய பலனை தந்துறாரு. அதே நேரத்துல அது என்னன்னா இப்ப அவங்க வச்சிருக்கிற ஒரு ஓட் பேங்க் அப்படியே தக்க வைக்கிறதுக்கான சில முன்னகர்வுகளை மட்டும்தான் அது கொண்டு வரும். இன்னொன்னு மிக முக்கியமா பார்த்தா சமூகங்களை, ஜாதிகள் எல்லாரும் பல ஜாதிகளை உள்ளடக்கி அவங்க சில அந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்றதுக்கும் இது வந்து ஒரு கை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன் சார். மற்ற 2 பேர் பேசினதுல இருந்து ஒரு சிறிய கருத்து 1.5 நிமிடத்துக்குள்ள முடிச்சிருவேன். ஒண்ணு வந்து நம்ம பெருமாள்மணி சார் ஒரு விஷயத்தை கேட்டாங்க, ஏன் வந்து பாஜக வந்து எது பேசினாலும் திமுக இவ்வளவு ரியாக்ட் பண்ணுது, கருத்தாக்கத்துக்கு ஏன் இவ்வளவு வந்து பதட்டப்படுதுன்னு கேட்டாங்க. அப்படி பதட்டப்படக்கூடிய இயக்கமா திமுக இருக்கிறதுனாலதான் கடந்த 2011 எதிர்கட்சி வரிசையில கூட வராத திமுக 2021 ஆளுங்கட்சியா வர முடிஞ்சுச்சு. அந்த கருத்தாக்கம் மட்டும் தான் 10 ஆண்டுகள் அந்த கட்சியை தாக்கி பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்னு கேட்டாங்க, திமுக வேலை என்னைக்காவது கொடுத்திருக்காங்களா அப்படின்னு. தமிழ்நாட்டுல முதல்ல திருச்செந்தூர் முருகன் கோயில்ல வேல் மாயமான போது 1982 அந்த திருச்செந்தூர் கோயில்ல மாயமான வைரவேல் எங்கன்னு 8 நாட்கள் நடைபயணம் போனது கருணாநிதி அவர்கள் தான். 8 நாட்கள் நடைபயணம் போய் அவர் திருச்செந்தூர்ல போய் அடைந்தாரு. 1982 ஆண்டுல அது நடந்துச்சு. அங்க வந்து அறநிலையத்துறையில அன்றைக்கு அதிகாரியாக இருந்த சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு மர்மமான முறையில இறந்திருந்தாரு. அவர் மரணத்திற்கும் நீதி வேண்டும், மாயமான வைரவேலியும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மதுரையில இருந்து 200 கிலோமீட்டர் கருணாநிதி அவர்கள் அந்த வைரவேல் எங்கே அப்படின்னு சொல்லி நடைபயணம் மேற்கொண்டாரு. ஆனா 1983 திருச்செந்தூர் இடைத்தேர்தலே திமுக தோத்து போச்சு. நான் அதுக்காக இன்னைக்கு இந்த திமுக தரப்பான இந்த கருத்தை நான் சொல்லியிருந்தாலும் கூட தமிழகத்துல இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில தொடங்கி இன்னைக்கு குன்றை காப்போம் மலையை காப்போம்ங்கிறாங்க. பல கனிம வளங்கள் உடைத்து நாசமாக்கப்படுது. ஏன் பாஜகவோ இந்த அமைப்புகளோ தமிழ்நாடு அரசுக்கு அந்த கனிம வளங்களை போராடணும்? மக்களுக்கான போராட்டங்களை எடுக்கிற பொழுதுதான் ஒரு இயக்கம் மக்களால் கவனிக்கப்படும். தமிழகத்தில் சொல்வது அனைத்து தரப்பினருக்குமான மண். இங்க வந்து ஒரு மத ரீதியான முன்னெடுப்புங்கிறது ஓட்டரசியல பெரிய பலனை தராது. அவர்களுக்கு இப்போதே இருப்பை உறுதி செய்து வைக்க. நன்றி. சுருக்கமா ஒரு வரி நிறைவு செஞ்சிடலாம். நிறைவா? ஆமா, உங்களுக்கு எல்லாருக்கும் நேரம் கொடுத்துட்டோம். போதுமான. ஓகே. இன்றைக்கு மாநாட்டின் மேடையில அதிமுக தலைவர்கள் ரொம்ப நிதானமா அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சகோதரர் சொல்றாரு. ஆமா, அதை நான் ஒத்துக்கிறேன். பார்த்தேன், ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருந்தது. அடிமைத்தனத்திற்கு பெயர் நிதானம், அடிமைத்தனத்திற்கு பெயர் நிதானம்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் நீங்க அமைதியா அழைப்பு வந்துச்சு போயிருக்காங்க. அதனாலதான் எதற்குமே எதிர்வினை ஆற்றுவதில்லை. நீங்கள் அவர்களுடைய ஜெயலலிதா அம்மையாரை பற்றி தவறாக பேசினால் கூட எதிர்வினை ஆற்றுவதில்லை. அப்படி பேசிய ஒருத்தர் பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தார். அதோட அமைதியாகத்தான் இருந்தாங்க. அப்புறம் ஏடிஎம்கே என்பது இப்போது அமித்ஷா, டெல்லி, மோடி கூட்டமாகிவிட்டது. அதனால அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்லாம் இல்ல, அந்த காலம் மறந்து போச்சு. அடுத்தது சுப்பிரமணியன் ஐயாட்ட ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இந்துக்கள் அப்படி உருகிறாரு. இந்துக்கள்னு அவர் யார சொல்றாருன்னு கேட்டு சொல்லுங்க. அந்த இந்துக்கள்ல சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், அருந்ததிகள், அதை தவிர பெண்கள் இவங்க எல்லாம் வருவாங்களா? இவர்களுக்காக மண்டல் கமிஷன் மூலமாக இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தவர் எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர். எத்தனை முறை அந்த இடஒதுக்கீடின் மூலமாகத்தான் இன்றைக்கு பெண்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பள்ளிகள் திறந்திருக்கின்றன, கல்லூரிகள் கிடைத்திருக்கின்றன. இந்தியா உலகம் முழுக்க நம்முடைய தமிழர்கள் வெற்றி பெற்று நிற்கிறார்கள் என்றால் இந்துக்களுக்கான கட்சியாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் காலம் காலமாக உழைத்திருக்கிறது. வரலாற்று திருப்பில திமுக மாதிரி அறுப்புகள் பெற்றவர்கள் அல்ல. மண்டல் கமிஷன் நிறைவேற்றப்பட்டதுல திமுகவினுடைய பங்கு 0. ஏனென்றால் மண்டல் கமிஷன் நிறைவேற்றப்பட்ட போது திமுக லோக்சபால ஒரு எம்பி கூட கிடையாது. அதை ஆதரித்தது எங்கள் பிஜேபியினுடைய 88 எம்பிக்கள். மண்டல் கமிஷன் புது விவாதம் நேரம் இல்ல. ஒரு வரி சுப்பிரமணியன், ஒரு வரி நேரம் கடக்குறோம். ஒரே வரி 30 செகண்ட் தான். மேடம் என்ன சொன்னாங்கன்னா, இசை மாணவர்களுக்கு தான் கந்தசஷ்டி கவசம் நாங்க கிடையாது. கந்தசஷ்டி கவசங்கள் வந்து மாணவ மாணவியர்களை கொண்டு கந்தசஷ்டி பாராயணம் செய்யப்படும். என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது என்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம், பேசலாம். இந்த அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. இது சொல்லதிகாரம், உண்மையின் முகம், உங்களின் குரல்.